ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் யோகமுள்ள நாட்கள் 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே 22/8/2024 அதாவது ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் யோகமான நாட்கள். இதை சொல்ல போகிறேன். அதுக்குண்டான பலன்களையும் சொல்கிறேன். மற்ற நாட்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் அதை சொல்கிறேன். ஓகே நேர்களே, விருச்சிக ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம், ராசி பலன் போடுறோம், கிரக பயிற்சி போடுறோம். அதுபோக பரிகாரம் வழிபாடுகள் எல்லா தகவலும் அப்டேட் பண்ணுறோம். கிரக பயிற்சிங்கிறது வேறு, அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள ஆதிபத்திய விசேஷங்கள், காரகத்துவங்கள். அப்படி பார்க்கும்போது அடுத்து வருகின்ற நாட்களில் உங்கள் ராசிக்கு 7-12 கூடிய சுக்கிரன் பயிற்சியாராரு. 11ஆம் இடத்துக்கு வராரு சுக்கிரன். 11ஆம் இடத்துக்கு 23ஆம் தேதி வராது, ஆகஸ்ட் 23ஆம் தேதி வராரு. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர பயிற்சி நல்லபடியாக இருக்கும். ஆனால் செவ்வாய் நல்லபடியாக இல்லை. செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 26ஆம் தேதி பயிற்சியாராரு. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாராரு. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ராசிநாதன். சரி நேயர்களே, இப்போ இதெல்லாம் கிரக பயிற்சிக்கு அப்பாற்பட்டு நட்சத்திரத்துக்குள்ள பலன்கள். நட்சத்திரத்துக்கு யோகம் எப்படி சார் இருக்குது அதை பார்க்குறோம். சரியா, நட்சத்திரம் தான் மெயின். ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பற்றி தான் அன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு மாறும். அதில் யோக நாட்களும் இருக்குது, அதிர்ஷ்டம் கொடுக்குற நாட்களும் இருக்குது, அதுபோக சாதகமற்ற நாட்களும் இருக்குது. இது எப்படி சார் அமையுது அதை தான் இந்த வீடியோ படிவில் பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ, நோட் பண்ணிக்கோங்க. யோக நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு சாதகமான அம்சம் நடக்கும். யோகம்னா ராஜயோகம் கூட சொல்லலாம். அந்த ராஜயோகம் எப்படி சார் கன்வெர்ட் ஆகும், மாறி வரும் அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான நிகழ்வு நடக்கும். குடும்பத்திலும் சரி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், இதில் லாபம் இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கலாம். குடும்பத்தில் உறவு முறையில் ஒரு திருப்தி இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு வரவு இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் கூட வாங்கலாம். சிலருக்கு பணமாக கிடைக்கலாம், சிலருக்கு பொருளாக கிடைக்கலாம், சிலருக்கு வீட்டு பத்திரம், வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் லெட்டர் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கலாம். ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் விரும்பிய நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். மற்ற நாளை காட்டிலையும் அந்த நாள் நல்லா இருப்பீங்க. அந்த ராஜயோகம் உள்ள நாட்கள். ராஜயோகங்கிறது ஒரு அலங்கார வார்த்தை தான். ஆக அதிர்ஷ்டமான நாட்கள் தான் அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஜோதிடத்தில் அந்த ஒரு வார்த்தை இருக்குது, அதனால தான் பயன்படுத்துகிறேன். சரியா, ராஜயோகம் உள்ள ராசிகள், நட்சத்திரங்கள், ராஜயோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு அந்த யோகத்துக்கு ராஜன்னு ஒரு பேர் பெற்றிருக்கிறாங்க, ஒரு பேர் சூட்டியிருக்காங்க. ராயல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ராயல்னு அதுக்கு ஒரு பேர் சூட்டியிருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, மற்ற நாட்கள்லாம் எப்படி இருக்கணும் அதுக்கு உண்டான வழிபாடையும் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வரமும் சொல்கிறேன், வரத்துக்கு உண்டான வழிபாடும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டேன்னு உங்கள் நட்சத்திரத்துக்கு தகவல் வர வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். சேனலை செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய நேயர்கள் நம்ம போதி ஜோடியத்தில் நம்ம வீடியோவை பார்த்து அந்த சொல்லப்பட்ட அன்றைக்கி, இந்த யோகம்னு சொல்கிற அன்றைக்கி சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கு சார்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க. அந்த தகவலாம் எடுத்து இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதையும் உங்கள் பார்வைக்கு வருது, நீங்களும் பார்க்கலாம். மற்றவங்களும் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. சில பலன்கள் நடக்கலை சார், சும்மா தான் இருக்குது, நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி ஒத்து போகாமல் இருக்கலாம். எல்லாம் கூடி வரும்போது தான் யோகம் கை கொடுக்குது. ஓகே ரைட் நேயர்களே, இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதம், விருச்சிக ராசி. இவங்களுக்கு 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22ஆம் தேதி யோகமான நாளாக இருக்குது. அந்த ராஜயோகம் உள்ள நாட்களை முதல் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 22, 26, 27, 28, 31 இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 24ஆம் தேதி மத்தியம பிராணாவே இருக்கும். ரைட்டு, இப்போ 23ஆம் தேதி கொஞ்சம் அவசரப்படுற நிலையில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க. அதனால் 23ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கல ஒரு ஊக்கம் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருக்கும், வீண் பிடிவாதம் இருக்கும், உடல் உஷ்ணமாகலாம், மற்றவங்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கலாம். சரியா, அதனால் 23ஆம் தேதி காலையில், ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. 24ஆம் தேதி மத்தியம பலன் தான் இருக்கும். யோகம் இருக்கும், நல்லா இருக்கும், பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும், நல்ல ஒரு ஆளுமை அதிகாரமாக இருப்பீங்க. அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல் கட்சிக்காரங்களுக்கு, அரசியல்வாதிகள் நல்லவிதாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க நல்லவிதாக இருக்கும். தாப்பனாரோட உறவு முறை நல்லாயிருக்கும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
25ஆம் தேதி 25ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக உடல் சோர்வு இருக்கும். மனதுக்குள்ளே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவீர்கள். அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். வீண் செலவு இருக்கும். சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு இருக்கும். அலைச்சல் இருக்க தான் செய்யும். காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 29ஆம் தேதி 29ஆம் தேதி மனச்சோர்வு இருக்கும். அசதி இருக்கும். சரியா பெண்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். மனக்கலக்கமாகும். குடும்பத்தில் சில குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. 30ஆம் தேதி சரியில்லை. 30ஆம் தேதியும் கெட்டவரோட பழக்க வழக்கம் இருக்கும். நம்மளுடைய நடவடிக்கை சரி இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா அன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் வீண் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். திருட்டு பயம் இருக்கும். பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணம் பண்ணும்போது லக்கேஜ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படலை. 30ஆம் தேதி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வேலை பளு இருக்கும். சுமை அதிகமாக இருக்கும். காலையில் ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போட்டு போங்க. ஓகே நேர்களே, விசாக நட்சத்திரத்துக்கு 22ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் அதிர்ஷ்ட ராஜயோகம் உள்ள நாட்கள் என்னென்னு திருப்பி சொல்லிடுறேன். 22/8 இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி நல்லா ஃபீல் பண்ணேன் சார், விசாக நட்சத்திரத்துக்கு ஏதோ திருப்தியாக இருந்துச்சு, ஏதோ பண வரவு இருந்தது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தேன், திருப்தியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கணும்ல. 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 31, ஆகஸ்ட் 24. ஓகே, அடுத்து பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து இப்போ வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. சூரியன் சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாப்பாங்கிட்ட உள்ள உறவுமுறையில் கவனமாக இருக்கணும். தாப்பன் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா 28ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். பொதுவாக சொல்கிறேன் நான் பூச நட்சத்திரத்துக்கு. கொஞ்சம் பூச நட்சத்திரம் இல்லை, அனுச நட்சத்திரம். சரியா விருச்சிக ராசியில் வர்றதுனால அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சாரி, ஏன்னா அந்த ஆர்டரில் எடுக்கும்போது எல்லாம் 3 வந்துடுது. ஏன்னா பூசமும் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். அனுச நட்சத்திரம் இது விருச்சிக ராசி அல்லவா, அதெல்லாம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து கொஞ்சம் கவனமாக இதாக இருக்கிறாரு. கொஞ்சம் சூரியனுடைய தொடர்பில் இருக்கிறாரு. அது வந்து உங்களுக்கு வந்து 28ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் சரியாகும். ஓகே, இப்போ வந்து அனுச நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 25. மறுபடியும் சொல்கிறேன், யோகமுள்ள நாட்கள், அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், ராஜயோகமுள்ள நாட்கள் ஆகஸ்ட் 23, 25, 27, 28, 29. ஓகே நேர்களே, மற்ற நாள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தேதி நல்லா இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அலைச்சல் திருச்சலோடு தான் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இருந்திருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்திருக்கும். இரவில் படுக்கும்போது ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லிட்டு படுங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து 24ஆம் தேதி டென்ஷனாக இருப்பீங்க. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, சேதம் இருக்கும். அதுபோக வந்து மற்றவங்களுடைய அவநம்பிக்கை ஆளாகிற மாதிரி இருக்கும். பதட்டத்தோடு தான் இருப்பீங்க. உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் இருப்பீங்க. அதனால் 24ஆம் தேதி காலையில் கந்தசஷ்டி கோஷம் படிச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி நல்லா தான் இருக்குது. காலையில் சிவநாமத்தை சொல்லிட்டு போங்க. சிவபெருமானுக்கு மட்டும் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். 26ஆம் தேதி நல்லா இல்லை. சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 26ஆம் தேதி வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. ரகசியம் இருக்கும். ரகசியத்தை காக்கிற மாதிரி இருக்கும். பிறர் எப்படினாச்சும் ஏமாற்றலாமா அப்படின்னு, குறுக்கு வழியில் போடலாமா அப்படின்னு சில எண்ணங்கள்லாம் வரும். பிறர் பொருள் அபகரிக்கலாமா அப்படி ஒரு எண்ணம் கூட வரலாம். அதனால் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த பிரச்சனையிலும் சிக்கிடக்கூடாது. தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி காலையில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு போங்க. அடுத்து வந்து 30ஆம் தேதியும் உடல் சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், பெண்களால் பிரச்சனை வரும். அதனால் ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழிபாடு வந்து விநாயகர் பெருமானை காலையில் கும்பிட்டு போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 31ஆம் தேதியும் அலைச்சல் இருக்கும். சரியா ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் அலைச்சல் இருக்கும், வீண் சிரமம் இருக்கும், பொருட்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்டவருடைய சகவாசம் இருக்கும், மனதில் வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்காது, நயவஞ்சம், குரோதம் இது மாதிரி சில அமைப்பால் சங்கடப்படுவீங்க. உடன் இருக்கிறனால சங்கடம் இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, உத்தியோகஸ்தர்கள்லாம் ஒரு பணி சுமையான நாட்களாக இருக்கும். கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும், ஒர்க் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். காலையில் 18ஆம் படி கருப்பசாமி கும்பிட்டு போங்க, நல்லபடியாக இருக்கும். 12ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போனால் போங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலையோ இல்லைன்னா மற்ற கோயில் 18ஆம் படி கருப்பசாமி இருப்பார். அப்படி இல்லாதவங்க வந்து வீட்டில் கும்பிடலாம். வீட்டில் சில பேர் வீட்டில் ஃபோட்டோ இருக்காது. ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் சும்மா வீட்டில் இருந்தே பூஜை அறையில் இருந்து அவர் நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து எப்படி சாமி கும்பிடணும்னா விநாயகர் நாமத்தை சொல்லணும். விநாயகருடைய அகவல் இல்லைன்னா கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிடுங்க.
அதுக்கடுத்து வந்து இந்த 12ஆம் படி கருப்பசாமியை அன்றைக்கி தேதி நல்லபடியாக கும்பிட்டு போங்க. அன்னன்னைக்கு நமக்கு நட்சத்திரத்துக்கு வேண்டிய கிரகங்களை கும்பிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். அதுவும் நமக்கு ஆகாத அன்றைக்கி உள்ள நட்சத்திரத்தை கும்பிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். வர்ற வினையெல்லாம் நமக்கு நீர்த்து போய்விடும். வினைகள்லாம் விலகி நமக்கு ஒரு நல்வழி காட்டப்படும். பிரச்சனை இல்லாமல் அன்றைக்கி இருக்கலாம். சரியா? நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்கு தான் வழிபாடு முக்கியமாக சொல்கிறது. தினமும் காலையில் நம்ம காரியத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் இறைவனை வழிபட்டு தான் போகணும். சரியா? அது வந்து மிகச்சிறந்தது. சூரிய நமஸ்காரம்ன்றது கூடுதல் சிறப்பு. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சூரிய நமஸ்காரம் கோடி புண்ணியத்தை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும். கண்கண்ட தெய்வம் அவர் தான். நம்ம வீடு தேடி வர்றவர் சூரியன் தான். சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் பண்ணலாம். விருச்சிக ராசியில் சேர்ந்த 3 நட்சத்திரத்து நேயர்களும் பண்ணலாம். அடுத்து வந்து கேட்டை புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கிற மாணவர்கள், உத்தியோகம் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்டாக இருப்பாங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். வியாபார பெருங்குடி மக்களும் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. சரி, இப்போதைக்கு வந்து இது இடைப்பட்ட காலத்தில் வந்து ராஜயோகம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 30, அதுபோல் 26ஆம் தேதியும் ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 24, 26, 28, 29, 30. மற்ற நாட்களில் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா 22ஆம் தேதி கொஞ்சம் மனச்சுமை இருக்கும், மனதில் கலக்கம் இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஒரு இது இருக்கும், கான்ட்ரவர்சி வரும். அதனால் காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்கும். 23ஆம் தேதி ஒரு மன உளைச்சல் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, லேபர் கான்ட்ராக்ட் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் வேலை பார்க்குறவங்க, எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் போட்டி பொறாமலாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து சாஸ்தாவை கும்பிட்டு போங்க. ஐயனாரோ இல்லை ஐயப்பனை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி மனக்கலக்கம் இருக்கும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும். ஆள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க, பதறிய காரியம் சிதறும். அதனால் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து 26ஆம் தேதி மத்தியம பலன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோக நாள் தான். அன்றைக்கி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இல்லைனா வீட்டில் சிவபெருமானை கும்பிட்டு போங்க. அடுத்து 27ஆம் தேதி நல்லா இருக்காது. சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் இருப்பீங்க. மனதுக்குள்ளே சில விரோத எண்ணம் இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும், பிறர் மேலே பொறாமப்படுற மாதிரி இருக்கும். பிறர் செய்கிற தவறு கண்டுபிடிச்சி அதை பெருசுப்படுத்துவீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவீங்க. அன்றைக்கி நல்லபடியாக இருக்காது. அதனால் 27ஆம் தேதி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். அடுத்து 31ஆம் தேதி மனச்சோர்வு இருக்கும், உடல் கலக்கம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. எந்த வேலையும் செஞ்சாலுமே அது வந்து டக்குன்னு காரிய அனுகூலம் ஆகாது, இழுபறியாக தான் இருக்கும். பெரியவரோட ஆதரவும் இருக்காது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? 31ஆம் தேதி காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. விநாயகருடைய கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. ஓகே நேயர்களே, விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோகமுள்ள நாட்கள், ராஜயோகமுள்ள நாட்கள் என்னென்ன அதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற 10 நாட்களுக்கு ஆகஸ்ட் 22 டு ஆகஸ்ட் 31 வரைக்கும். அதுபோக மற்ற நாட்களில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான வழிபாடை சொல்லியிருக்கிறேன். வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி வழிபாடு என்றைக்கு நமக்கு டைம் சரியில்லையோ அன்றைக்கி வழிபாடை நல்லபடியாக பண்ணிட்டோம்னா, அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டோம்னா நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கு தேதிக்கு அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில் நின்று சாமி கும்பிட்டு போயிருங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அனுதினமும் அவனை இறைவனை வந்து நினைக்காம நமக்கு எந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. சரியா? வெறும் நெற்றி பால் அப்படிம்பாங்க. அதனால் நெற்றியில் எப்போவுமே விபூதி இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெற்றியில் விபூதியோடு தான் இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சிட்டு காலை கடனை முடிச்சுட்டு வீட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு நெற்றி நிறைய விபூதியோ குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்தும் கை கொடுக்கும். சரியா? அதுக்கு மேலே நடக்கிறது இறைவனுடைய செயல். நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது இறைவனை துதிக்கிறோம், அவனை நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவன் அவன் தான். நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம வந்து பலவிதமாக கும்பிடலாம், பலவித மார்க்கத்தில் கும்பிடலாம். அது எப்படி இருந்தாலுமே நம்ம நோக்கம் நல்லதாக இருக்கணும். ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம நல்ல காரியத்தை பண்ணோம்னா வருகின்ற வினைகள் நல்ல விதமாக இருக்கும். சரியா? அந்த வினைகள்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல விதமாக இருக்கும். கெடுவினை வராது, நல்வினை ஆகும். நன்றி நேயர்களே.
எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 3 நட்சத்திர நேயர்களுக்கும் விசாகம் 4 அனுஷம் கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.